வணக்கம். ஃபர்ஸ்ட் பிஜிடிஆர்பி சிலபஸ் எப்படி இருக்கு, இந்த சிலபஸுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், அண்ட் இதுல நம்ம முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி முதல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துக்கலாம். சிலபஸ் படி மொத்தமா 10 யூனிட்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, ஃபைனலி எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ்ல முடியுது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக். ஸோ நீங்க முதல்ல படிக்க வேண்டிய டாபிக் யூனிட் 1 அப்படிங்கிறத நீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கணும். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் மற்ற எல்லா யூனிட்ஸ்லயுமே மேஜரா நம்ம அப்ளை பண்ண போறோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டெமோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது யூனிட் 2 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஈவன் நமக்கு இந்த டாபிக் புரியணும்னா கூட மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை நம்ம அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி நீங்க படிக்கணும்னா முதல்ல நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க வேண்டியது வெக்டர் கால்குலஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா தரோவா இருந்தீங்கன்னா மட்டும்தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியை புரிஞ்சுக்கவே முடியும். அண்ட் அதை அப்பதான் கரெக்டா நம்மளோட ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி அடுத்து இருக்கிற குவாண்டம் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வெக்டர் ஆஸ் வெல் அஸ் மேட்ரிக்ஸ், வெக்டர் அண்ட் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்டடி பண்றதுக்கு. அண்ட் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கலெக்டிவ் யூனிட். ஸோ மேத்தமெட்டிக்கலுடைய நாலேஜ் ஓரளவுக்கு தான் இங்க நமக்கு சப்போர்ட் போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசினா மற்ற யூனிட்ஸ் எல்லாமே கோர் சப்ஜெக்ட்ஸ் சொல்லக்கூடிய யூனிட்ஸுக்கு மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் உடைய ஹெல்ப் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ நம்ம அந்த 10 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய 5 யூனிட்ஸை கோர் யூனிட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். பின்னாடி இருக்கிற 5 யூனிட்ஸை அப்ளிகேஷன் யூனிட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த 6th யூனிட் அப்படின்னா அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பொறுத்த வரைக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடைய பேஸ் இருந்தாதான் இந்த அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் குறிப்பா இதுல இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களுமே குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடைய அப்ளிகேஷன் தான், டைரக்ட் அப்ளிகேஷன் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அண்ட் அடுத்து இருக்கிற சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் யூனிட். அண்ட் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியான ஒரு யூனிட்டும் கூட. பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் படி பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் யூனிட்ல மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஸோ நம்ம படிக்கும்போது இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அப்ளிகேஷன் யூனிட் தான், பட் ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். அதே மாதிரிதான் நியூக்ளியர் பிசிக்ஸும், நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ். இந்த நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரொம்ப மேஜரா இது வரைக்கும் அதிகமா எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைண்டிங் எனர்ஜி கர்வ், ஃபிஷன், ஃபியூஷன் அண்ட் முக்கியமா நியூக்ளியர் ரியாக்டர். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ரிலேட்டடா இது வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூனிட்டும் ரொம்ப ஒரு ஈஸியான யூனிட் அண்ட் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட்டா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனாலிசிஸ் வச்சு சொல்றேன். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் செக்மெண்ட்ல இருக்க நம்ம ரொம்ப ஈஸியாவே படிச்சு வச்சுக்க முடியும். லைக் அனலாக் அண்ட் டிஜிட்டல் இது 2 பார்ட்ஸ் நம்ம முதல்ல பிரிச்சுக்க முடியும். அனலாக் செக்மெண்ட்டை விட டிஜிட்டல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய யூனிட் ரொம்ப கன்சைஸா இருக்கு அண்ட் ரொம்ப ஈஸியான போர்ஷனாவும் தெரியுது. ஸோ இந்த யூனிட்ல டிஜிட்டல் செக்மெண்ட்டை ஈஸியா தரோ பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் பிசிக்ஸ் உடைய ஒரு பர்டிகுலர் டிவிஷன் லைக் பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர் அல்லது ஒரு பார்ட்டிகளுடைய சார்ஜ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இந்த செக்மெண்ட் எல்லாமே இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உடைய அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்டுக்கான வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. குறிப்பா லைக் பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர் ஆர் கிளவுட் சேம்பர். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ நான் கொடுத்துக்கிறது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சஜஷன், ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு போர்ஷன் அப்படின்னா டெஃபினட்டா மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்.
மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற சில மேஜரான விஷயங்களையாவது அட்லீஸ்ட் தரவு பண்ணிக்கோங்க. லைக் வெக்டர்ஸ், மேட்ரிசஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ மெயினா அட்லீஸ்ட் இதைவாவது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டான கொஸ்டின்ஸா தான் வரப்போகுது. லைக் ஹெச்என் ஆஃப் எக்ஸ்னா என்ன, அல்லது H1 ஆஃப் எக்ஸ் அதோடைய வேல்யூ என்ன, இந்த மாதிரியான டைரக்டான கொஸ்டின்ஸா தான் இது வரைக்கும் வந்திருக்கு. பட் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய யூனிட்ஸை, முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை நீங்க தரவு பண்ணிக்கிறது மற்ற யூனிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. குறிப்பா இன்னைக்கே நம்ம பார்ப்போம், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல டிஃபரன்சியேஷன் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. குறிப்பா பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன, டோட்டல் டெரிவேட்டிவ்னா என்ன, இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத ஈவன் இன்னைக்கு கிளாஸ்லயே நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல டெமோக்கு நான் எடுத்துக்கக்கூடிய யூனிட் இஸ் ஆப்வியஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் 3 பகுதிகளா பிரிச்சுக்க முடியும். நமக்கு கொடுத்திருக்கிற யூனிட்டை வச்சு 3 பகுதிகளா பிரிச்சுக்க முடியும். ஒன்னு லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ், ரெண்டாவது ஹாமில்டோனியன் டைனமிக்ஸ் அல்லது ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன், அண்ட் மூணாவது ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி 4ஆ பிரிச்சுக்க முடியும். இந்த 4வது போர்ஷன் இப்ப ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மொத்தமா 4 பகுதிகளா நம்ம பிரிச்சுக்க முடியும். லெக்ராஞ்சியன், ஹாமில்டோனியன், ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் அண்ட் தென் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ்ல இருக்கிற லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி அட்டைன் பண்றது, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை சில சிஸ்டம்ஸுக்கு எப்படி எழுதுறது, அண்ட் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற அப்ஜெக்டிவ். So now I shall begin with the principle of least action. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெயினான விஷயம் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அட்டைன் பண்றது தான். இன் ஜெனரல் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உடைய பிகினிங் அப்படிங்கிறதே நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பொருளுடைய இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல நியூட்டனுடைய முதல் 3 விதிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருளுடைய இயக்கத்தை பத்தி பேசக்கூடிய முதல் 3 விதிகள் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த 2வது விதி அப்படிங்கிறது ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசுது. இந்த செகண்ட் லா ஆஃப் நியூட்டன், இதுதான் நியூட்டனுடைய 3 விதிகளே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். F is equal to ma. அந்த F is equal to ma தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் தி கேஸ் ஆஃப் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ். ரைட்டுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. F is equal to ma. இந்த F is equal to maங்கிறது தான் ஒரு பொருளுடைய இயக்கத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். அண்ட் லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸா இருந்தாலும் சரி, ஹாமில்டோனியன் டைனமிக்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாமே முடிகிற இடமும் லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ் இருந்தாலும் சரி, ஹாமில்டோனியன் டைனமிக்ஸ் இருந்தாலும் சரி, இது எல்லாமே போய் முடியக்கூடிய இடமும் நியூட்டனுடைய செகண்ட் லாவோட தான் முடியும். F is equal to ma அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் எல்லாமே போய் முடியும். ஓகே, சோ இப்போ முதல்ல லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி அட்டைன் பண்றது, எங்க இருந்து அட்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம எடுத்துக்க போறது பிரின்சிபிள் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இதுக்கு இன்னொரு பேரு ஹாமில்டன்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நேச்சுரலி ஒரு கொஸ்டின் ஒன்று அரைஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஏன் எப்பவுமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது? மீன்ஸ் இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு பெண்டுலம். ஒரு பெண்டுலம் எடுத்துக்குவோம், சிம்பிள் பெண்டுலம்.
இந்த சிம்பிள் பெண்டுலத்தை நான் ஜஸ்ட் ஆசிலேட் பண்ணி விட்டேன் அப்படின்னா அங்கிருந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு போகும் அண்ட் மறுபடியும் திரும்ப அனதர் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் அண்ட் அகெயின் திரும்ப பழைய பொசிஷனுக்கு வரும். ஸோ இப்படியே ஒரு ஆசிலேஷனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப கொஸ்டின் என்ன, ஏன் இந்த சிம்பிள் பெண்டுலம் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறது தான். நேச்சுரலி எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு பர்டிகுலர் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுது. அது ஈவன் எந்த இடத்துல வச்சு எந்த கண்டிஷன்ல நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தாலும் ஒரே மாதிரியான பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ கேள்வி அதுதான் வருது, ஏன் இந்த மாதிரியான பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுது, ஏன் வேற வேற மாதிரியான பிஹேவியர்ஸ் கொடுக்கல? அண்ட் பதில் ஆப்வியஸ். ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் பாத்தை சூஸ் பண்ணுதுன்னா அந்த பாத்துல தான் மினிமம் எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ற பாத்தை தான் நேச்சுரலி எந்த ஒரு சிஸ்டமும் சூஸ் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் வாட் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். இப்போ நான் ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல ஒரு ரெண்டு பாயிண்ட நான் சூஸ் பண்றேன். இந்த 2 பாயிண்டையும் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இருக்கிறதுலயே ஷார்டஸ்ட் பாத் அப்படிங்கிறது எதுவா இருக்க முடியும் அப்படின்னு முதல்ல யோசிச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னு ஒண்ணு இருக்கு அண்ட் பாயிண்ட் பின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பியை நான் கனெக்ட் பண்றதுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைட்டா ஒரு பாத்தை சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு வேவ் மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணலாம், இல்ல கம்ப்ளீட்டா ஒரு இர்ரெகுலர் பாத்தையும் நான் சூஸ் பண்ணலாம். வாட் எவர் பி த கேஸ், ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வந்து சேர்ந்துடுறேன். ஆனா இதுல எது ஷார்டஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்தோம்னா ஏல இருந்து பியை கனெக்ட் பண்றது பிளேன்ல ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகே, ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் எக்ஸ்ட்ரீமம். எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னா ஐதர் மினிமமாவும் இருக்கலாம் மேக்சிமமாவும் இருக்கலாம். அண்ட் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ல முதவே ஒரு பாயிண்ட சொல்லியாச்சு, ஒரு சிஸ்டம் மினிமம் எனர்ஜிய வச்சுக்கதான் விரும்பும், அது மினிமம் எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணதான் விரும்பும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. சோ எக்ஸ்ட்ரீமம் எந்த ஒரு சிஸ்டமும் மெயின்டைன் பண்ணுது அல்லது எக்ஸ்ட்ரீமம் தான் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு அர்த்தமாகுது. ஓகே, இப்போ இந்த வேரியேஷனல் பிரின்சிபிள் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல். பொதுவா இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் ஜஸ்ட் டைரக்டா அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுல ஒரு பர்டிகுலர் மேத்தமெட்டிக்கல் டூல் தான் இந்த வேரியேஷனல் பிரின்சிபிள் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த வேரியேஷனல் பிரின்சிபிள் என்ன சொல்லுது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இட்ஸ் an integral function x1 to x2 f of y comma y dot comma x dx. இப்படி ஒரு இன்டெகிரல் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த இன்டெகிரல் வந்து மினிமமா இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன, del I is equal to 0. So mathematically ஒரு ஃபங்க்ஷனுடைய அல்லது ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷனல் தான் எந்த இடத்துல மினிமம் ஆகும்னா அதோடைய டெரிவேட்டிவ் எங்க 0 ஆகுதோ அங்க எக்ஸ்ட்ரீமமா அட்டைன் பண்ணும். எக்ஸ்ட்ரீமம்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், மினிமமாவும் இருக்கலாம் மேக்சிமமாவும் இருக்கலாம். ஓகேவா, அப்போ இந்த கண்டிஷன்ல தான் எக்ஸ்ட்ரீமமா அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. y டாட் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, which is equal to dy by dx. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரீமமா அட்டைன் பண்ணும்போது இதோடைய வேல்யூவை நம்ம சிம்பிளி ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். And the Euler-Lagrangian equation is nothing but d by dt of dou f by dou y dot minus
dou f by dou y is equal to 0. சோ இதுதான் ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இது வரைக்கும் சொல்லிட்டு நான் சம்மரைஸ் பண்றேன். முதல்ல எக்ஸ்ட்ரீமமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது நம்ம அப்ஜெக்டிவ். சார் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு சார் மைக் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சார், கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா கேட்கல. சார் பிரேக் ஆகுதா என்ன சார் இஷ்யூ? இல்ல வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிரீத்திங் சவுண்ட் கொஞ்சம் கேட்டுச்சு சார், கொஞ்சம் கிட்டக்க இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை சார். சார் யாரும் அன்மியூட் பண்ணாம வச்சிருக்காங்க, அந்த சவுண்ட் தான் கேக்குது. ஓகே சார், சார் ஆடியோ கிளியரா தான் இருக்குதுங்க சார். எல்லாமே மியூட் பண்ணுங்க, அதான் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு கிளியரா இருக்கா? எஸ் சார். சார் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், ஃபைன் சார். சார் பேக்ரவுண்ட்ல ஆக்சுவலா ஏதோ நாய்ஸ் இருக்கு சார், மத்தவங்களுக்கு ஓகே சார். ஓகே சார், ஓகே சார், கண்டினியூ பண்றேன். ஓகே சார், ஃபைன் சார், கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஓகே, சோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல மினிமம் ஆகுது அப்படிங்கறத li is equal to 0 மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல வேல்யூவை கண்டுபிடித்து நம்ம ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் அப்படிங்கறத யூஸ் பண்றோம், ரைட்டா? இப்போ நான் இதே கான்செப்ட், இது ஆக்சுவலா ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் இப்போ நம்ம பேசுன சிஸ்டத்துக்கு நான் அப்ளை பண்ண போறேன். சோ நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். நம்மளோட கேஸ் படி அது ஒரு பெண்டுலமா கூட இருக்கலாம். இப்போ இந்த பெண்டுலம் ஒரு ஆக்ஷனை வச்சிருக்கு. இந்த ஆக்ஷனை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏவை நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, integral with the limit t1 to t2 L of qi dot p dt அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன். ஏன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன்றத நான் பின்னாடி சொல்றேன். சோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஆக்ஷனை சூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆக்ஷனை நான் இப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நம்மளுடைய கண்டிஷன் என்ன? இந்த ஆக்ஷன் ஒரு லீஸ்ட் ஆக்ஷனா இருக்கணும், அதாவது மினிமமா இருக்கணும். அப்ப நம்ம கண்டிஷன் படி நமக்கு என்ன தெரியும்? del a is equal to 0 ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்டா? இப்ப del a is equal to 0 ஆகும்போது இதோடைய வேல்யூவை நான் எதுல இருந்து கண்டுபிடிச்சுக்க முடியும்? ஆப்வியஸ் ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் மூலமா நான் தெரிஞ்சுக்க முடியும். சோ ஆய்லர் லெக்ராஞ்சியன் equation is, இந்த கேஸுக்கு நான் எப்படி எழுதலாம்? d by dt of, அங்க ஃபங்க்ஷன் f ன்னு இருந்தது, சோ dou f, இங்க l-ங்கிறதுனால dou l by dou y dot ன்னு போட்டுறணும். அப்ப இங்க என்ன வந்துறணும்? dou qi dot minus dou l by dou qi is equal to 0. இது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம கடைசியா என்ன அட்டைன் பண்ணியாச்சு? லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கறத அட்டைன் பண்ணியாச்சு, ரைட்டா? இப்போ இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை மட்டுமே நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை மட்டுமே பல தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க நான் ஒண்ணு எழுதியிருக்கேன் இல்லையா, ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் மட்டுமே இதுவரைக்கும் நிறைய தடவை பழைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. என்னோட அனாலிசிஸ் 2001ல இருந்து 2022 வரைக்கும் நடந்த பிஜிடிஆர்டி இந்த கொஸ்டின்ஸ்ல வெறும் லெக்ராஞ்சியன்னா என்ன அப்படிங்கிறதையும் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இதை மட்டுமே நிறைய தடவை டைரக்டாவே கேட்டிருக்காங்க. அண்ட் இப்ப இதுல இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். முதல்ல லெக்ராஞ்சியன், இந்த எல் அப்படிங்கிறதுக்கு பேரு லெக்ராஞ்சியன். அண்ட் இந்த லெக்ராஞ்சியனை எப்படி டிஃபைன் பண்றோம்னா, எல் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி அப்படின்னு டிஃபைன் பண்றோம். இதுல டி அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி அண்ட் வி அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ லெக்ராஞ்சியன் இஸ் நத்திங் பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல். ஈவன் இதுவுமே பல தடவை கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு.
ஓகேவா? இப்ப அடுத்தது நம்ம இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இருந்து சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல அகைன் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறேன். மைனஸ் டோ எல் பை டோ கியூஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப இதுல இந்த QI அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். அண்ட் QI டாட் அப்படின்னா is nothing but dQI by dt. இதுக்கு பேரு generalized velocity. ஓகே, அப்போ Lagrangian என்ன? Lagrangian is a function of generalized coordinate, generalized velocity and maybe time. டைம் அப்படிங்க வெளிப்படையா இருக்கலாம், டைம் வெளிப்படையா இல்லாமலும் இருக்கலாம். ரைட்டுங்களா? சோ Lagrangian என்ன? is a function of generalized coordinate, generalized velocity and time. and இது எப்படி டிஃபைன் பண்றோம்? L is equal to t minus v. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன், which is called cyclic coordinate. ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டர் ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு எப்போ சைக்ளிக் கோஆர்டினேட்னு சொல்ல முடியும்? இதுதான் கேள்வி. சிம்பிளி இந்த ஈக்குவேஷன்ல இருந்து டோ எல் பை டோ கியூஐ அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கு. சோ இந்த வேல்யூ 0 ஆச்சுன்னா தென் கரஸ்பாண்டிங் QI அப்படிங்கறது தான் சைக்ளிக் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சிம்பிளி டோ எல் பை டோ கியூஐ அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். நம்ம அது பின்னாடி ஒரு சம்ல பார்ப்போம். சோ டோ எல் பை டோ கியூஐ அதோட வேல்யூ 0 ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற QI நம்ம சைக்ளிக் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சைக்ளிக் கோஆர்டினேட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? சிம்பிளி இந்த சைக்ளிக் கோஆர்டினேட்டை மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா d by dt of dou L by dou QI dot அந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு இல்லையா? சோ which is equal to 0 அப்படின்னு வந்துரும். ஓகே, இப்ப ஒரு பர்டிகுலர் டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆச்சுன்னா அப்ப நம்ம இந்த டோ எல் பை டோ கியூஐ டாட்ட கான்ஸ்டன்ட்னு சொல்லிடலாம் இல்லையா? ஏன்னா கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ பிகம்ஸ் 0. ஓகே, அப்போ இந்த டோ எல் பை டோ கியூஐ டாட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அண்ட் இந்த டோ எல் பை டோ கியூஐ டாட்டை தான் PI அப்படின்னு சொல்ல போறோம். PI is nothing but generalized momentum. ஓகே, இப்பதான் முக்கியமான விஷயம். ஏன் இந்த சைக்ளிக் கோஆர்டினேட்டை ஐடென்டிஃபை பண்ணணும்? பிகாஸ் சைக்ளிக் கோஆர்டினேட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லலாம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு ஒண்ணு நமக்கு தெரியும் இல்லையா? சோ ஒரு சிஸ்டத்துல ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற மொமெண்டம் கன்சர்வ் ஆகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கிற கோஆர்டினேட்டோட வேல்யூ 0 ஆச்சுன்னா then that corresponding momentum is conserved. புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான் நம்ம இந்த லெக்ராஞ்சியன் உள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சோ முதல்ல லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அட்டைன் பண்றோம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இருந்து சைக்ளிக் கோஆர்டினேட் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்து வச்சுக்கணும். அண்ட் இந்த சைக்ளிக் கோஆர்டினேட்டுக்கு இன்னொரு பேரு ignorable quantity or ignorable coordinate. ஏன் இதை ignorable coordinateன்னு சொல்றோம்னா நீங்க ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட்டை சைக்ளிக்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன் எழுதணும்னு அவசியம் இல்ல? ஏன்னா அதான் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும் அப்படிங்கறதே கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணிடலாம். அதனால அதை நம்ம ignorable coordinate அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ், குறிப்பா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ரிலேட்டடா கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல சம் செலக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இங்கே சூஸ் பண்ணிருக்கேன். சோஃபார் கேட்கப்பட்ட கேள்விகள்ல இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ சார், theta double dot plus j by L sin theta is equal to 0. சாரி, ஆப்ஷன் ஏ இல்லையா? ஓ நீங்க ஆப்ஷன் சொல்றீங்களா? ஓகே 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 yes, ஓகே, sir. ஐ காட் இட். ஓகே ஓகே, ஐ காட் இட். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நம்ம ப்ரொசீஜரிக்கலாவே அப்ரோச் பண்ணுவோம். ஓகே சார். ஒரு சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த சிம்பிள் பெண்டுலத்துடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூசிங் லெக்ராஞ்சியன் மெத்தட், இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், முதல்ல ஒரு பெண்டுலத்தை எடுத்துக்கலாம். இப்ப இந்த பெண்டுலம் ஆசிலேட் ஆகுது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம். சோ இந்த பொசிஷன் இதை நான் x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஆசிலேட் ஆகும்போது அது போகக்கூடிய பொசிஷனை x2, y2 அப்படின்னு எடுத்துக்குவோம். அண்ட் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம தீட்டா அப்படின்னு மார்க் பண்ணிருக்கிறதா நினைச்சுக்கலாம். இப்ப இங்க எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் எடுத்துக்கிறது ஷூட்டபிள் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறதுல நம்ம முதல்ல பார்த்துக்க வேண்டிய விஷயம், எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் சூஸ் பண்றது. இப்ப இந்த கேஸ்ல நம்ம ஜஸ்ட் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். x1, y1 ஒரு கோஆர்டினேட், சாரி 2 கோஆர்டினேட் இருக்கு, x2, y2 அனதர் 2 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. அப்ப மொத்தமா கிட்டத்தட்ட 4 கோஆர்டினேட்ஸ் இருக்கிற மாதிரி ஆகிடுது. அதாவது 4 வேரியபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட், ஜென்ரலைஸ்டு மொமெண்டம், ஜென்ரலைஸ்டுங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய கோஆர்டினேட்ஸ் இருக்கும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. சோ இவ்வளவு சிஸ்டம் இருக்கும்போது ஏன் ஸ்பெசிபிக்கா ஜென்ரலைஸ்டு அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு போகணும், ஏன் இதை உருவாக்கணும்? இந்த லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ்ல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தனக்குள்ளேயே கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்பவுமே எடுத்துக்கும். உதாரணத்துக்கு இங்க கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பெண்டுலத்துடைய லென்த். ஒன்ஸ் நான் பெண்டுலத்துடைய லென்த்தை L அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டேன்னா, ஆசிலேட் பண்ணும்போது, ஆசிலேஷன்ல இருக்கும்போது அதோட லென்த்தை நான் மாத்த போறது இல்ல. அப்போ இங்க L அப்படிங்கிறது ஆல்ரெடி உள்ளேயே வந்துடணும். இப்போ நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்தா என்ன ஆகும்? 4 கோஆர்டினேட்ஸ் வந்துருதுன்னு சொன்னேன், x1, y1, x2, y2. பட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் எடுத்தீங்கன்னா மொத்தம் இந்த சிஸ்டத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்தா போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 வேரியபிள்ஸை வச்சுதான் நான் இதோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும். இதுக்கு பதில ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா இதே மோஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு வெறும் ஒரே ஒரு கோஆர்டினேட் மட்டும் இருந்தா போதும். அந்த ஒரு கோஆர்டினேட் மட்டும் தான் ஆக்சுவலா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு கோஆர்டினேட் என்ன? சிம்பிளி தீட்டா. அப்ப இந்த தீட்டான்ற ஒரே ஒரு வேரியபிளை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னால மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடியும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா மினிமம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். தட் மினிமம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ரெக்வயர்ட் டு டிஸ்கிரைப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மினிமமா எவ்வளவு குவான்டிட்டிஸ் அல்லது மினிமமா எவ்வளவு வேரியபிள்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்றோம். இங்க ஒண்ணு கார்டீசியன் சிஸ்டத்துல 4 யூஸ் பண்ணணும், இல்லைன்னா தீட்டாங்கிற ஒண்ணே ஒண்ணு நான் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டுல எது ஆக்சுவலி ஃபிளெக்சிபிள்? தீட்டாங்கிற ஒண்ணை நான் யூஸ் பண்றதுதான் ஃபிளெக்சிபிள். இந்த தீட்டாவை தான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பை திஸ் டைம் ப்ராபப்லி ஏன் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுங்கிறது போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெக்ராஞ்சியன் நான் முதல்ல எழுதணும். லெக்ராஞ்சியனுக்கான ஃபார்முலா we know that L is equal to T minus V. இதுல T அப்படிங்கிறது கைனடிக்னு சொல்லியிருக்கேன், V அப்படிங்கறத பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்
இந்த லெக்ராஞ்சியன் எழுதணும்னா முதல்ல இந்த சிஸ்டத்துடைய கைனடிக் எனர்ஜி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்ப இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் தீட்டா அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. இந்த தீட்டாங்கிறது இன்வால்வ் ஆகுற மாதிரி நமக்கு தெரிஞ்ச, நமக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய 3 கோஆர்டினேட் சிஸ்டத்துல எதுல எல்லாம் தீட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன்ல வராது, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துலயும் வரும், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்துலயும் வரும். அண்ட் இந்த பர்டிகுலர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு போவோமே. சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட்ஸ் என்னென்ன? ஆர், தீட்டா, இசட். இதுல ஆர் அப்படிங்கிறது சிலிண்டருடைய ரேடியஸ், லைக் இந்த மாதிரி இருக்கும். யோசிச்சோம்னா இது 6 அண்ட் இந்த ஆங்கிள் இஸ் தீட்டா அண்ட் இசட் அப்படிங்கிறது ஹைட், சிலிண்டருடைய ஹைட். இதே மாதிரி இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு நான் போக முடியும், ஸ்பெரிக்கல். அண்ட் ஸ்பெரிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர், தீட்டா, ஃபை. ஸோ இந்த ரெண்டுலயுமே தீட்டா அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. இந்த ரெண்டுக்கும் கைனடிக் எனர்ஜியை எப்படி எழுதுறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் half m. ஃபர்ஸ்ட் நான் கார்ட்டீசியனுக்கு எழுதுறேன், x டாட் ஸ்கொயர் பிளஸ் y டாட் ஸ்கொயர் பிளஸ் z டாட் ஸ்கொயர். இது கார்ட்டீசியன். அதே மாதிரி சிலிண்டருக்கு எழுதணும்னா half m into r dot square plus r square theta dot square plus z dot square. இது சிலிண்டர். அடுத்தது ஸ்பெரிக்கலுக்கு எழுதணும்னா half m into same r dot square plus r square theta dot square plus r square sin square theta and phi dot square அப்படின்னு வரும். இதை மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ இந்த 3 சிஸ்டத்துல கார்ட்டீசியனுக்கு நான் போக முடியாது, ஏன்னா நான் சூஸ் பண்ணிருக்கிறது தீட்டா. ஸோ ஆப்வியஸ் நான் கார்ட்டீசியனுக்கு போக முடியாது, ஐதர் சிலிண்டர் ஆர் ஸ்பெரிக்கலுக்கு போகணும். இப்போ நான் சிம்பிள் கேஸா சிலிண்டருக்கு போறேன். சிலிண்டர்லயுமே இது ஒரு 2 டைமென்ஷனல் கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு சுருங்கிரும். ஆர் இதுல இந்த ஆர் அப்படிங்கிற வேல்யூ 0, அதே மாதிரி இசட் அப்படிங்கிற வேல்யூவும் 0. அண்ட் வேரியபிளா இருக்க போறது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். ஏன் இந்த ஆர் டாட்டை நான் 0ன்னு சொல்றேன்? ஏன்னா இங்க இருக்கிற ஆர் டாட் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லுக்கு ஈக்குவல். ஓகே, எல்லாம் நான் ஏற்கனவே கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்ப கான்ஸ்டன்ட்டை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். டாட் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணேன், கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ பிகம்ஸ் 0. அண்ட் இந்த சிஸ்டத்துக்கு இசட்டே கிடையாது, ஸோ அல்டிமேட்லி 0. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன மட்டும் தான் நமக்கு இங்க வரும்? half m r ஸ்கொயருக்கு பதிலா என்ன வரணும்? l ஸ்கொயர். அடுத்து இருக்கிறது theta dot ஸ்கொயர். ஓகே, so this is how we have to write kinetic energy. Next, potential energy. இங்க potential energy நம்ம எப்படி எழுத போறோம்னா, இங்க potential is nothing but only because of gravity. இந்த பாலுக்கு, அதாவது இந்த பாபுக்கு ஒரு வெயிட் இருக்கு, which is nothing but mg. இந்த வெயிட் இந்த பாலை கீழ் நோக்கி இழுக்கும், அண்ட் அதுதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த பாலுக்குள்ள ஸ்டோர் ஆகுறது இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டைரக்ஷன்ல இந்த எம்ஜியோடைய வேல்யூ எவ்வளவு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, அண்ட் தட் இஸ் வாட் பி. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிள் வெக்டர் ரிசால்விங் படி போட்டோம்னா இது எம்ஜி அண்ட் தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு எனக்கு வேணும். ஸோ நேச்சுரலி திஸ் பிகம்ஸ் எம்ஜி எல் காஸ் தீட்டா. இங்க ஒரு எல் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இது எம்ஜிஎல் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எம் மைனஸ் எம்ஜிஎல் காஸ் தீட்டா. ஏன் இந்த மைனஸ் சைன் அப்படின்னா, கிராவிட்டி எப்பவுமே கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஸோ அல்டிமேட்லி அதனால மைனஸ் சைன் ஒன்று வந்துடும்.
ஓகே, இப்போ நம்ம கிட்ட டியூ இருக்கு, வியூ இருக்கு. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் எல் ஸ்கொயர் theta dot square minus into minus plus mgl cos theta அப்படின்னு வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது Lagrangian equation of motion is d by dt of dou L by dou theta dot minus dou L by dou theta is equal to 0. So first நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dou L by dou theta which is equal to dou L by dou theta கண்டுபிடிச்சோம்னா இந்த கேஸ்ல என்ன வரும் நமக்கு minus mgl sin theta அப்படின்னு வரும். அடுத்தது dou L by dou theta dot which is equal to ml square theta dot. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் Lagrangian equation of motionல அப்ளை பண்ணோம்னா simply d by dt of ml square theta dot minus into minus plus mgl sin theta equal to 0 and differentiation க்கு அப்புறம் ml square theta double dot plus mgl sin theta equal to 0. இப்போ இந்த whole equationையும் ml square ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா theta double dot plus g by l sin theta equal to 0 and theta ஓட வேல்யூ ரொம்ப மினிமமா இருந்ததுன்னா sin theta-வை theta-ன்னு எழுதலாம். So theta double dot plus g by l theta equal to 0 and the ultimate answer is this. So maybe இங்க sin theta ஓடயே கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இது ஸ்மால் ஆசிலேஷனா இருந்ததுன்னா, அதாவது theta-ஓட வேல்யூ ரொம்ப மினிமமா இருந்ததுன்னா theta dot plus g by l into theta is equal to 0 அப்படின்னு எழுதலாம். And obvious இந்த ஈக்குவேஷனை கவனிச்சோம்னா இது நமக்கு ஃபெமிலியரான y double dot plus omega square y is equal to 0ங்கிற மாதிரி இருக்கும். is nothing but simple harmonic motion equation. So இதை வச்சு obvious simple pendulum simple harmonic motion எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரெண்டாவது இதோட டைம் பீரியடையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் 2 pi by omega அப்படிங்கிற ஈக்குவேஷன் மூலமா. ஓகே, அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு நல்ல கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஆக்சுவலா ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய ஈக்குவேஷன், ஒரு ஒன் டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய ஈக்குவேஷன். சிம்பிளி இது ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இந்த ஸ்ப்ரிங்கோடைய ஒரு எண்டுல ஒரு மாஸ் இருக்கும் m அப்படிங்கிற வெயிட்டோட. ஸோ இது ஒரு டைரக்ஷன்ல, அதாவது x அப்படிங்கிற டைரக்ஷன்ல முன்னாடி பின்னாடியே ஆசிலேட் ஆகுற மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கும். அண்ட் ஆப்வியஸ் இதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் Lagrangian அவங்களே கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. Lagrangian L is equal to half m x square minus 1 by 2 k x square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம சிம்பிளா பண்ண வேண்டியது என்ன, Lagrangian equation of motion மட்டும் அட்டைன் பண்ணணும். அண்ட் இங்க ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இஸ் x. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது dou L by dou x which is equal to, actually questionல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. this must be half m x dot square. ஏன்னா அது கைனடிக் எனர்ஜிக்கான டேர்ம், இது கைனடிக் எனர்ஜி டேர்ம் அண்ட் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம். ஓகே, இந்த half k x square அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகுற பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டேர்ம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது dou L by dou x which is nothing but minus kx. ரெண்டாவது
dou x is equal to 0 and இதோடைய immediate result mx double dot minus into minus plus kx is equal to 0 அப்படின்னு வந்துரும். Okay, and இப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா x double dot plus k by m into x is equal to 0 ன்னு போடலாம். அப்ப இதோடைய ரிசல்ட்டுமே என்னதான், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இந்த டேர்ம் நம்ம ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். சோ அல்டிமேட்லி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k by m. From this இதோட டைம் பீரியட கண்டுபிடிக்க முடியும். 2 pi by omega which is equal to 2 pi into root of m by k. இந்த பர்டிகுலர் போர்ஷனும், அதாவது டைம் பீரியட கண்டுபிடிக்கிற இந்த பர்டிகுலர் போர்ஷனும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ நீங்க அட்டைன் பண்ண வேண்டியது சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதே மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் அட்டைன் பண்ணணும். அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளி இந்த ப்ரொசீஜர்ல டைம் பீரியட நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஓகே, அது போக இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதே கொஸ்டினை வேற ஒரு ஆங்கிள்லயும் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, இப்போ இந்த சிஸ்டத்துக்கு எக்ஸ் டாட்டுக்கும் எக்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் டாட்டுக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, அண்ட் ஆப்வியஸ் m x double dot is equal to minus kx அப்படின்னு எழுதிடலாமா? அப்ப x double dot is equal to என்ன எழுதிடலாம், minus k by m into x எழுதிடலாமா? இப்ப இது கிட்டத்தட்ட y is equal to mx அப்படிங்கிற ஃபார்ம்லயே இருக்கு. ஓகே, சோ y is equal to mx அப்படிங்கிறது இட்ஸ் a straight line. அப்ப அதே மாதிரி இதுவும் straight line உடைய ஃபார்ம்ல இருக்கும். This is one of a previous year question. Just ஒரு spring mass system, அதுல x double dot க்கும் x double dot அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன, is nothing but acceleration. Please keep this in your mind. X double dot is nothing but acceleration. Accelerationக்கும் displacementக்கும், x அப்படிங்கிறது displacement, x dot அப்படிங்கிறது velocity, x double dot அப்படிங்கிறது acceleration. Okay, so accelerationக்கும் displacementக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, it's a straight line. ஓகேவா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அண்ட் இதோடைய ஃபாலோ அப் கொஸ்டின் ஒன்று இருக்கு. இது ஆக்சுவலி என்னன்னா அட்வர்ட்ஸ் மெஷின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அட்வர்ட்ஸ் மெஷின் இஸ் நத்திங் பட் அ புல்லி சிஸ்டம். கிணத்துல தண்ணி இறைக்கிறது தான். ஒரு பக்கம் ஒரு வெயிட், இந்த வெயிட்ட m1 அப்படின்னு வச்சுக்குவோம். அண்ட் அனதர் சைடு இன்னொரு ஒரு வெயிட் இருக்கு, இத m2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு வெயிட்டையும் ஒரு ஸ்ட்ரிங்க வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம், ஒரு டயரை வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த டயருடைய மொத்த லென்த்தை எல்னு வச்சுக்குவோம். அப்படின்னா ஒரு சைட்ல எக்ஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருந்ததுன்னா தென் அனதர் சைட்ல எல் மைனஸ் எக்ஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்கப்பட்டிருக்கு, ஆக்சலரேஷன் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் டபுள் டாட் அப்படிங்கிறது தான் ஆக்சலரேஷன். ஓகே, சோ அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இப்ப இந்த சிஸ்டத்துக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி எழுதுறது, முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். முதல் மாஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை S1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், which is nothing but here x. அதே மாதிரி ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை S2ன்னு எடுத்துக்குவோம், இது L மைனஸ் எக்ஸ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கிறேன் x டாட். அதே மாதிரி செகண்டுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா is nothing but மைனஸ் எக்ஸ் டாட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா டைரக்டா நம்ம என்ன எழுதிடலாம், கைனடிக் எனர்ஜிங்கிறத எழுதிடலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half இந்த சிஸ்டத்துக்கு எது சூட்டபிளான
கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் தான், ஏன்னா எக்ஸே டைரக்டா இன்வால்வ் ஆகுது. அப்போ m1 into x dot square plus half m2 into minus x dot square அப்படின்னு வரும். So which is nothing but half m1 x dot square plus half m2 x dot square, and this is what kinetic energy. So சிஸ்டத்துடைய kinetic energy எழுதியாச்சு. அடுத்து நம்ம எழுத வேண்டியது என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஆப்வியஸ் டவுன்லோட் ஃபோர்ஸ் mg தான். ஸோ இந்த கேஸுக்கு m1g அண்ட் இந்த கேஸுக்கு m2g. ஸோ ஃபர்ஸ்ட் v இஸ் ஈக்குவல் டு முதல் கேஸுக்கு மைனஸ் m1g x அண்ட் ரெண்டாவது கேஸுக்கு மைனஸ் m2g இன்டு l மைனஸ் எக்ஸ். நான் ஏன் இந்த டிஸ்டன்ஸையும் சேர்த்து எழுதுறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலாவே என்னது? mgh. h அப்படிங்கிறது ஹைட். இங்க ஹைட் அப்படிங்கறத நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு டினோட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துக்கு மைனஸ் m1gx, ரெண்டாவதுக்கு m2g இன்டு l மைனஸ் எக்ஸ். ஓகேவா? சோ ஃபார் நம்ம கிட்ட கைனடிக்கும் கிடைச்சிருச்சு, பொட்டன்ஷியலும் கிடைச்சிருச்சு. சோ l இஸ் ஈக்குவல் டு ஆஃப் m1 x dot square plus half m2 x dot square and minus of minus plus m1 gx plus m2 g into l minus x அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் dou l by dou x கண்டுபிடிப்போம். dou l by dou x is nothing but m1g minus m2g. ஓகே, அடுத்தது dou l by dou x dot is equal to டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா m1 x dot plus m2 x dot அப்படின்னு வரும். கரெக்டா? ஓகே. Finally, Lagrangian equation of motion. So d by dt of dou l by dou x dot minus dou l by dou x is equal to 0, and the result m1 x double dot plus, actually differentiate பண்ணிட்டு எழுதுறேன். So m2 x double dot minus m1 minus m2 into g is equal to 0. So இப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதிரலாம்? x double dot is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into g. So the result is b. Okay, and இதோட follow up question ஒன்னு கேட்டிருந்தாங்க. It is a beautiful one actually. இது just previousா நடந்த பிஜிடிஆர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன பண்ணிருக்காங்க? ஒரு அட்ரூட்ஸ் மிஷினை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 2 மாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. m இன்னொன்னு 4 times of m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதோடைய முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷன் எவ்வளவு அப்படிங்கறதான் கேள்வி. சிம்பிளி ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷனை தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சதுன்னா நீங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அதர்வைஸ் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்ப நமக்கு தெரியும். சோ x double dot is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into g, which is equal to 4m minus m divided by 4m plus m into g, and which is nothing but 3g by 5. So this is what, sorry, this is what the acceleration. So இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்டதுல சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ் அதுதான் நான் முக்கியமா மென்ஷன் பண்ண விரும்புறேன். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின் அண்ட் ரொம்ப டைரக்டா இல்லாத கேள்விகள். இது போக நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி சிம்பிளா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படியே எழுதுங்க அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, PI is equal to dou L by dou QI dot. இந்த ஈக்குவேஷனையும் பல தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரொம்ப டைரக்டாவே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டைரக்டா மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். இப்ப நம்ம இதே லெக்ராஞ்சியன் போர்ஷன்ல சில கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கேள்விகளை மட்டும் நான் இங்க கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்டா இருக்கும். ஒரு லெக்ராஞ்சியனை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த லெக்ராஞ்சியன் ரிலேட்டடா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சைக்ளிக் கோஆர்டினேட் ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ சைக்ளிக் கோஆர்டினேட்னா என்ன கான்செப்ட் சொன்னோம்? dou L by dou QI is equal to 0 ன்னு ஆச்சுன்னா that corresponding QI is called cyclic. பார்த்துதான் நான் கண்டுபிடிக்கணுமா? ஒரு கோஆர்டினேட்டா எடுத்துக்கிட்டு, இப்ப உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல மொத்தமா 3 ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு. ஒன்னு X, இன்னொன்னு Y, இன்னொன்னு Z. இந்த 3மே ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் தான். அப்ப இந்த 3 ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸையும் எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் சைக்ளிக் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அவசியமே இல்ல. சைக்ளிக் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும்னா நீங்க பார்க்க வேண்டியது பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம். ரெண்டாவதா கைனடிக் எனர்ஜி டேர்மும் பாருங்க. கைனடிக் எனர்ஜி டேர்ம்ல என்னென்ன ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. மொத்தம் 3 இருக்கு. நம்ம கேஸ்ல X, Y, Z 3மே கைனடிக் எனர்ஜில இருக்கு. பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி Z மட்டும் தான் இருக்கு. கைனடிக்ல இருந்து பொட்டன்ஷியல்ல இல்லைனா அது எல்லாமே சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் தான். ஓகே, அப்ப இந்த கேஸ்ல X-ம் இல்ல, Y-ம் இல்ல, Z மட்டும் தான் இருக்கு. சோ அல்டிமேட்லி X-ம் Y-ம் தான் சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ். புரியுதுங்களா? சிம்பிளி பொட்டன்ஷியலை மட்டும் தான் பாக்குறீங்க. பொட்டன்ஷியல்ல இல்லாம எதெல்லாம் கைனடிக்ல இருக்கோ அது எல்லாமே அல்டிமேட்லி சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது ஆப்வியஸ், ஈஸியா உங்களால பதில் சொல்ல முடியும். Generalized coordinate used to describe the motion of a pendulum length L and அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்டுலத்துடைய லென்த் Lன்னு சொல்லிட்டதுனால அது கான்ஸ்டன்ட். ஆனா பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது தீட்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தீட்டா மட்டும் தான் இங்க வேரியபிள். அப்ப இதை நான் டிஸ்கிரைப் பண்ணணும்னா தீட்டாங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் எனக்கு இருந்தா போதும். அதான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்னு சொல்றோம். ஓகே, அடுத்து இதுவுமே பாருங்க ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இன் போலார் கோஆர்டினேட்ஸ் R,5 அப்படிங்கிற போலார் கோஆர்டினேட்ல கைனடிக் எனர்ஜி டேர்மா நான் எப்படி எழுதுறது? ஆல்ரெடி கைனடிக் எனர்ஜி டேர்ம் நான் எழுதியிருந்தேன். T is equal to half m into r dot square plus r square theta dot square plus z dot square அப்படின்னு எழுதியிருந்தோம். இது சிலிண்டருக்கு. சிலிண்டர்ல அதோட லென்த் Z 0 ஆகிட்டீங்கன்னா that becomes polar. ஓகே, that becomes circular polar. இங்க அவங்க கொடுத்திருக்கிறது சர்க்குலர் போலார் கோஆர்டினேட்ஸ் தான். இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒன்லி 2 கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கு, R-ம் 5-ம். நான் இங்க தீட்டா யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு பதிலா அவங்க 5 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இந்த Z is equal to 0 ஆக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற இந்த டேர்ம் தான் கைனடிக் எனர்ஜிக்கான டேர்ம். சோ அது ஆப்வியஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை கொஞ்சம் பார்க்கலாம். இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் அண்ட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின். இது லெக்ராஞ்சியனை கொடுத்துருக்காங்க. பட் டைரக்டா இதை நீங்க பார்க்கும்போது இது எதுவுமே
லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் மோஷன் மாதிரியே இருக்காது. பிகாஸ் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நமக்கு கிடைக்க போறது அக்சலரேஷன், அதாவது எக்ஸ் டபுள் டாட். எக்ஸ் டபுள் டாட்டை எப்படி எழுதுவோம்? டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் தான் எழுதுவோம். ஆனா இங்க இருக்கிறத கவனிச்சீங்கன்னா டி கியூப் அப்படிங்கிற டேர்ம் பிரசன்ட் ஆயிருக்கு. பட் பை இன்ட்யூஷன் நமக்கு என்ன சொல்லும்? டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இருந்ததுன்னா அதிகபட்சம் இந்த ஆன்சர் தான் இருக்க முடியும் அப்படிங்கறது நம்ம இன்ட்யூஷனா இருக்கும். ஏன்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய எண்டிங் எப்பவுமே அக்சலரேஷன். ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் இந்த இடத்துல. ஏன் இது எப்பவுமே ஆக்சலரேஷன்ல முடியுது? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்றதானே ரிலேஷன் செகண்ட் லா படி. செகண்ட் லால இருக்கிறது இஸ் நதிங் பட் ஆக்சலரேஷன். இதுதான் நான் முதவே சொல்லியிருந்தேன். நீங்க லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதினாலும் சரி, ஹாமில்டோனியன் எழுதுனீங்கனாலும் சரி, that should end up with நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இதுதான் அந்த இடத்துல மீன் பண்ணுது. ஓகே, சோ அப்ப இதுவுமே எங்க தான் முடியணும்? ஆக்சலரேஷன்ல தான் முடியணும். ஆனா இந்த ஆப்ஷன் ஆக்சுவலா தப்பு. இதை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல லெக்ராஞ்சியனை கொடுத்துட்டாங்க. சோ L is equal to simply half x dot square plus y dot square minus half x dot y minus y dot x கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்க மொத்தமா எத்தனை ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குதுன்னா, ஒன்னு x இருக்கு, இன்னொன்னு y இருக்கு. அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம எழுதணும் அப்படின்னு அர்த்தம். சோ ஒன்னு கரஸ்பாண்ட்ஸ் டு x, இன்னொன்னு கரஸ்பாண்ட்ஸ் டு y. சோ ஃபர்ஸ்ட் டோ L பை டோ x டாட் முதல்ல எழுதுவோம், which is equal to x டாட். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல இருந்து x டாட்னு வந்துரும். அடுத்து இங்கேயும் ஒரு x டாட் இருக்கு. சோ that would result half y அப்படின்னு ஒரு டேர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது டோ L பை டோ x கண்டுபிடிப்போம். டோ L பை டோ x is nothing but half y dot அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சோ d by dt of x dot minus half into y minus half y dot is equal to 0. So the result x double dot minus half y dot minus half y dot is equal to 0. Simplify பண்ணோம்னா x double dot minus y dot is equal to 0. So இது first equation of motion corresponds to x. அடுத்தது இரண்டாவது equation of motion கண்டுபிடிக்கணும். So dou L by dou y dot which is equal to அதே procedure. So y dot வச்சு differentiate பண்ணோம்னா plus half x. அடுத்தது dou L by dou y which is equal to minus half x dot. So then equation of motion d by dt of y dot plus half x minus into minus plus half x dot is equal to 0. So இதை differentiate பண்ணீங்கன்னா y double dot plus half x dot plus one more half x dot is equal to 0. And after simplification y double dot plus x dot is equal to 0. Differentiation by
double dot minus y dot is equal to 0. Y dot is equal to இப்போ இதை எப்படி எழுதலாம்? y double dot is equal to minus x dot னு எழுதலாம். இத ஈக்குவேஷன் நம்பர் 2னு வச்சுக்கோங்க. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா x triple dot minus y double dot is equal to 0 அப்படின்னு வரும். இப்போ இந்த y double dot கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா x triple dot plus x dot is equal to 0 அப்படின்னு வரும். ஏன் இந்த டிஃபரன்ஷியேஷனை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆப்வியஸ் இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இங்க இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி நான் ஒரே ஈக்குவேஷனை கொண்டு வர ட்ரை பண்றேன். காரணம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஆன்சருக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. ஓகே, இங்க எல்லா ஆப்ஷனையும் கவனிச்சோம்னா ஒன் அண்ட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. எதுலையுமே ஒய் அப்படிங்கிற டேர்மே பிரசன்ட் ஆகல. சோ எல்லாத்தையுமே எக்ஸ்ல இருக்கிற மாதிரி நான் மாத்த ட்ரை பண்றேன். அதனால இது எக்ஸ் ட்ரிபிள் டாட் அப்படிங்கிற ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதோடைய ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் டி கியூப் பிளஸ் dx by dt is equal to 0. so அதோட ரிசல்ட் இங்க இருக்கு. ஓகே, சோ அதனாலதான் இந்த மாதிரி क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்ததுமே சட்டன ஆன்சர் பண்ணிர வேண்டாம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் கேட்டிருக்கானதும் நம்ம உடனே நம்ம மைண்ட் எங்க போகும், ஆக்சலரேஷனுக்கு தான் போகும். சோ டபுள் டாட்டோட நிப்பாட்டிக்கிட்டா போதும் அப்படின்னு தோணலாம். முதல்ல இந்த மாதிரி क्वेश्चनல ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு. ஓகே, அதுதான் நம்ம முதல்ல மைண்ட்ல கொண்டு வரணும். எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு? இங்க ரெண்டு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு, ஒன்னு எக்ஸ் இன்னொன்னு ஒய். ஓகே, அப்ப இந்த ரெண்டுமே சம்பந்தப்பட்ட மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கணும். பட் அல்டிமேட்லி இங்க இருக்கிற எல்லாமே ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை மட்டுமே தான் வச்சிருக்கு. அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு கேட்ச் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலி ஆப்வியஸ் இந்த கொஸ்டினை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீல் பண்ணேன். ஒரு லெக்ராஞ்சியனை கொடுத்துட்டாங்க. இதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ரிங் அண்ட் மாஸ் சிஸ்டம். அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்துல எக்ஸ் டாட்டுக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாச்சு, இட்ஸ் இஸ் a straight line. ரைட்டா? இது போக சம் क्वेश्चंस என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, Hamilton's variational principle states that for L is equal to T minus B. Hamilton's variational principle அப்ளை பண்ணி தான் நம்ம ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷனையே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இஸ் நத்திங் பட் இந்த டேர்ம் தான். வேரியேஷனல் பிரின்சிபல் நமக்கு என்ன சொல்லுது? இன்டெக்ரல் வித் லிமிட் T1 to T2 L of QI dot T dt is del முன்னாடி சேர்த்துட்டீங்கன்னா 0, which is nothing but extremum. and இதுதான் Hamilton's variational principle அப்படின்னு சொல்றோம். so option C. and obvious இது ஒரு previous year question. இங்க நான் வச்சிருக்கிற இந்த particular question ஒரு previous year question. இதே கேள்வி தான் திரும்ப கேட்டிருக்காங்க. Hamilton's principle I is equal to integral with the limit 1 to 2 QI dot T. ஓகே, இன்னொன்னு இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேட்ச் இதுல என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடம் மாத்தி வைக்கலாம். QI dot QI
கமா டி இன்டு டிடி. இதுவும் கரெக்ட் தான். இன்னொரு முக்கியமான கேட்ச் இதுல என்ன இருக்கலாம், qi டாட் கமா எக்ஸ் டிடி இப்படி இருந்துச்சுன்னா இது தப்பு. இங்க வெளியில உங்களுக்கு டிடி இருந்ததுன்னா உள்ளேயும் கண்டிப்பா டி தான். அதே மாதிரி வெளியில dx இருந்தாலும் தப்பு தான். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாமில்டோனியன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் generalized coordinate, generalized velocity and time. Okay, that's it. So இதோட இன்னைக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உடைய டெமோ கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அண்ட் பை திஸ் டைம் நான் இன்னொரு சின்ன விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ்ல சில முக்கியமான சிஸ்டம்ஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் சிம்பிள் பெண்டுலம், அட்வூட்ஸ் மிஷின், ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு 4 முக்கியமான சிஸ்டத்தை சிலபஸ்ல அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது போக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பை உபாத்தியாயான ஒரு புக் இருக்கும். இந்த புக்ல இது போக இன்னும் சில சிஸ்டம்ஸையும் டீல் பண்ணியிருப்பாங்க. லைக் முக்கியமா காம்பவுண்ட் பெண்டுலம் அண்ட் தென் பெண்டுலம் வித் அ ஸ்லைடிங் பார். ஒரு ஸ்லைடிங் பார்ல பெண்டுலம் ஒண்ணு, ஒரு சிம்பிள் பெண்டுலம் ஒண்ணு மூவ் ஆகிக்கிட்டே ஆசிலேட் ஆனா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ நீங்க இதை ஒரு டேப்லர் காலம் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. லைக் எப்படி நீங்க எழுதிக்கலாம்னா சிஸ்டம், அடுத்த காலத்துல அதோடைய லெக்ராஞ்சியன் அண்ட் ஃபைனலி லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். பட் டு பி ஃப்ராங்க், லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை இந்த எல்லா சிஸ்டத்துக்கும் மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். பட் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா சிஸ்டம், சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலத்துடைய லெக்ராஞ்சியனை எப்படி எழுதுறது, அந்த லெக்ராஞ்சியனுக்கான ஈக்குவேஷன் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தோம். ஸோ L is equal to half m L square period square minus mgl cos theta. இந்த லெக்ராஞ்சியனை மட்டும் எல்லா சிஸ்டத்துக்கும் தனியா எழுதி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த லெக்ராஞ்சியனை மட்டுமே கூட MCQல கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்கு லெக்ராஞ்சியன் என்ன, இல்லைன்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல மூவ் ஆகுதுன்னா அதோடைய லெக்ராஞ்சியனுக்கான ஈக்குவேஷன் என்ன, இல்ல ஒரு சன் அண்ட் எர்த் சிஸ்டம், சன் அண்ட் எர்த் சிஸ்டத்துக்கு லெக்ராஞ்சியன் எப்படி எழுதுறது, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அண்ட் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல மட்டுமே கிடையாது, மேக்ஸ்லயும் ஒரு யூனிட்டா இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இருக்கு. மேக்ஸ் உடைய பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா அதுல இந்த மாதிரியான டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. லைக் ஒரு சிஸ்டத்துடைய லெக்ராஞ்சியனை டைரக்டா எழுதுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான கேள்விகளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். சார் நாளைக்கு என்ன டாபிக் சார் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? ஸோ அதையுமே ஒரு சின்ன ஓகே சார், நாளைக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல ஓகே சார் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் சார். ஓகே ஓகே சார். டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் உடைய ஒரு கம்பேரிசன். அண்ட் ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்றதுக்கான மெயினான காரணம், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற இந்த 50 யூனிட்ல இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இருந்து தான் இது வரைக்கும் ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. 3 டிஸ்ட்ரிபியூஷன் லா, அந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் ரிலேட்டடா தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரொம்ப நிறைய கேள்விகள் இருக்கு, அதர் தென் த ஹோல் சிலபஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்கை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், அதர்வைஸ் நான் மீட்டிங் என் கொடுத்துருவா. கொடுத்துருங்க. யா ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.